வணக்கம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறா இருந்தாலும் வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு பதிவிலையும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த வார்ம் அப் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மைண்ட் அண்ட் பாடியை ஒருநிலைப்படுத்துகிறதா இந்த வார்ம் அப்போட வேலை. ஸோ இது பண்ணும்போது நம்ம எல்லா ஜாயின்ஸ்லையும் இருக்கும் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரொம்ப கூடும்போது அதை சமன் செய்யறதுக்காக நல்ல ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும்ல, அது நம்ம இந்த வார்ம் அப் பண்ணும்போது நடக்கும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு டார்கெட் பண்ணுறது ஒரு ஃபுல் ஆஃப் மோஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு பண்ணணும்னு நினைப்போம்ல, அதை அச்சீவ் பண்ணணுன்னாலும் இந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு உடம்பை ரெடி பண்ணிவிட்டு பண்ணும்போது அதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிபடாமல் இருக்கிறதுக்கும் ஓரளவுக்கு நம்ம ஒரு ப்ரிகாஷனரியாக இந்த வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு பண்ணும்போது டப்புன்னு எங்கேயாவது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். இப்படி வார்ம் அப்புக்குன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வார்ம் அப்பில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஜென்ரல் வார்ம் அப், ஒன்று ஸ்பெசிஃபிக் வார்ம் அப். ஜென்ரல் வார்ம் அப்புங்கிறது ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபுல் பாடிக்குமே சேர்த்து ஒரு அப்பர் பாடி ஒரு லோயர் பாடி எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் வார்ம் அப். ஒரு ஸ்பெசிஃபிக் வார்ம் அப்னா இன்றைக்கி அப்பர் பாடி மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அப்பர் பாடியில் உள்ள மசிலுக்கு மட்டும் நல்ல வார்ம் அப் கொடுக்குறது. லோயர் பாடிக்குன்னா அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கான மசில் குரூப்புக்கு நிறைய வார்ம் அப் கொடுக்குறதுங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் வார்ம் அப். வார்ம் அப்புங்கிறத ஒரு சிலர் வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இப்படி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வார்ம் அப் கிடையாது, அது ஸ்ட்ரெச்சஸ். ஒரு பொசிஷனில் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெச்சஸ். டைனமிக்காக கண்டினியூஸாக டைனமிக்காக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வார்ம் அப். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ட்ரில் பண்ணுவோம்ல, ஸோ 1 2 3 அது எல்லாமே வார்ம் அப். ஸோ வார்ம் அப் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 வார்ம் அப் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனோ இல்லைன்னா என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் அட்மிஷனோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்போ சொல்கிற அதே பாயிண்ட், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 5 வார்ம் அப்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் அப்பர் பாடி லோவர் பாடியும் சேர்த்து ஒரு ஆர்ம் சர்க்கிளும் பண்ணிக்க போகிறேன், காலை அப்படி ஹீல்ஸ் அப்பும் பண்ணிக்கிறேன். ஸோ வார்ம் அப்பில் நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை ட்ரை பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஏன்னா இது வார்ம் அப் தான், ரெடி தான் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு முடியுதோ ஜஸ்ட் ரிலாக்ஸாக முடிஞ்ச அளவுக்கு ஹீல்ஸ் அப், அப்படியே உங்களோட ஆர்ம் சர்க்கிள் ரிலாக்ஸாக இப்படி பண்ணுறது தான் வார்ம் அப். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ரெண்டாவதாக பண்ண போகிற வார்ம் அப். ஒரு காலை எடுத்து தள்ளி வைக்கிறேன், 2 கையிலிருந்தும் ஜஸ்ட் ஒரு விண்மில் மாதிரி சேர்த்துக்கிறோம். அகெயின் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அங்கே வரைக்கும் போகணுன்ட்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் பாடி டைட்டாக இருக்கும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும். சைட் ஷிஃப்ட், ஒரு விண்மில், சென்டர், நெக்ஸ்ட் சைட் ஷிஃப்ட், ஒரு விண்மில். இது ரெண்டாவது ஒரு வார்ம் அப்புக்காக இது பண்ணுற பக்கம். மூணாவது இன்னொரு வார்ம் அப் என்ன பண்ணலாம், காலை மேலே தூக்குங்க, அப்படியே எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வெளியே இருந்தும் உள்ள. இது ஒன்றொன்றும் எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸையும் நீங்கள் 6 to 8 ரெப்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். டோட்டலாகவே ஒரு டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணாலே போதும் வார்ம் அப். நாலாவதாக நம்ம நல்லா லூஸாக விட்டுட்டு ஸ்பைன் ட்விஸ்ட், ஆமியும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்குறோம். அண்ட் எவ்வளோ முடியுதோ ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணுறோம். அடுத்து 5ஆவதாக பண்ண போகிறது நம்ம கேட் அண்ட் கவ் பண்ண போகிறோம். ஸோ கேட் அண்ட் கவ் பொசிஷன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்பைனில் 2 சைடும் வரும்போது ஒரு சைடு வைடு யூ மாதிரியும் அடுத்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ இந்த பதிவில் நம்ம 5 வார்ம் அப் பார்த்தோம். வார்ம் அப் எக்ஸசைசஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்களும் கட்டாயம் ஏதாவது ஒரு வார்ம் அப் இது மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ நான் சொன்ன அத்தனை பெனிஃபிட்டும் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்த பதிவில் 5 ஸ்ட்ரெச்சஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம்.